பொதுவா ஏர்போர்ட்டுக்கு போறோம் அப்படின்னும் போது பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரொம்ப அதிகமான காஸ்ட்ல ஃபுட் வாங்கி சாப்பிடணும். ஏர்போர்ட்ல போயிட்டு நம்ம வாங்குறதுக்கு வீட்லயே எப்படியாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் செக்இன் டைமுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு அங்க ஆஜர் ஆயிடணும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் போது ஒரு காஃபி வாங்கணும் அப்படின்னாவே 150 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதாவது ஒரு மீல் வாங்கணும்னா அதுக்கும் மேல இருக்கு. சோ சின்னதா ஏதாவது வாங்கி சாப்பிடறதுக்கோ இல்ல பிஸ்கெட் பாக்கெட்டோ எது வாங்கினாலும் எக்கச்சக்கமான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு ஒரு பயம் அனைவருக்கும் உண்டு. சோ யதார்த்தமான ஒரு உண்மையும் இதுதான். இது இருக்கக்கூடாது இந்த மாதிரி இஷ்யூ அப்படின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கொல்கட்டால 2024 டிசம்பர் அப்போ என்ன பண்றாங்கன்னா உதான் யாத்ரி கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கெஃபே பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் குள்ளவே ஸ்டஃப் பண்றாங்க. சோ அது உள்ள போட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய மெனு எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா புகழ்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு டீ 10 ரூபா, காஃபி 20 rupees அண்ட் வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னா 10 rupees. உங்களுக்கு ஒரு சமோசா பிளஸ் ஸ்வீட் அதெல்லாம் கொடுக்கணும்னா 20 ரூபா. சோ இந்த மாதிரி வடையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ஓரளவு ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டா ஓகே அப்படின்னு ஃபில் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு சின்னதா சாப்பிட்டவே ஓகே. எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு 2 hours தாண்டி ஃபிளைட்ல நாங்க இன்னும் டிராவல் பண்ணும்போது ஃபிளைட்ல ஏதாவது கொடுப்பாங்க. அந்த 2 மணி நேரம் ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஹங்கரி இருக்கும்ல, அது தீர்த்துக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸா இது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்சாங்க. அண்ட் கொல்கட்டால ஒரு 2-3 monthsலயே 35,000 per day ப்ராஃபிட் வந்ததுக்காக நிறைய பேர் இதுக்கு வரவேற்பு கொடுக்கறதுனால நல்ல ஃபீட்பேக் கொடுக்கறதுனால ஓகே இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சென்னையில லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சென்னை ஏர்போர்ட்ல இப்போ உதான் யாத்ரி கேஃப் வந்துருச்சு. சோ இப்போ நிறைய பேருக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. நிறைய பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஒரு டீ வாங்கும் போது ஒரு காஃபி வாங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப நீட்டா கவர்மெண்ட் ரன் பண்றாங்கன்றதுனால ரொம்ப நீட்டாவும் கிளீனாவும் இருக்கு, எங்களுக்கு எந்த விதமான ஒரு செகண்ட் தாட் கிடையாது, சாப்பிடும் போதோ இல்லைன்னா வாங்கும் போதோ எங்களுக்கு வேற எதுவும் இல்லை. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பசியோடயே நாங்க போற மாதிரி இருக்கும், ஃபிளைட்ல போய் ஏதாவது கொடுக்கும்போது சாப்பிடலாம்னு தோணும். ஆனா இப்பெல்லாம் ஒரு மாதிரி மனசு ஃபீலிங்கா இருக்கு. ஸோ இன்னும் மெனுஸ் இன்க்ரீஸ் பண்ண நல்லா இருக்கும். லைக் ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸோ இல்லை சாப்பாடோ அந்த மாதிரிலாம் கொடுத்தா கூட இன்னும் சூப்பரா இருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு டீ காஃபி வாட்டர் பாட்டில் லைக் சமோசா வடை இதெல்லாமே ஓகேவா இருக்கு. எங்களுக்கு பிரைஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ரிவ்யூ, சூப்பர் ரிவ்யூ. ஸோ இதெல்லாம் ரொம்ப தேவையா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏர்போர்ட் பிளேசஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா இப்போ உதான் கேஃபே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய போச்சு, இன்னும் சூப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல எங்கெல்லாம் மெயின் ஏர்போர்ட்ஸ் இருக்கோ எல்லா பிளேசஸ்லயும் இந்த ஒரு கேஃபேவை எடுத்துட்டு வர போறதா கவர்மெண்ட் சைட்ல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நல்ல நியூஸ்ல. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாராவது டிராவல் பண்ண போறாங்க ஃபிளைட்லனா காஸ்ட் இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போக போறாங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு விதத்துல எங்கேயாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.